அந்த டிவோர்ஸ் எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தான் தெரியுது. எனக்கு அது அந்த வார்த்தைகளே, ஏன்னா நம்ம ஃபேமிலியிலலாம் யாருக்குமே அந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடந்ததா சரித்திரமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. அது ஏன்னு கூட எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து கண்டிப்பாக அது வேணும்னு நினைக்கும் போது அதை வந்து ஆசையாக கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள விளைவுகள் நிறைய சந்திச்சிருக்கேன். இட்ஸ் ஓகே. இல்ல அது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அது ஒரு எல்லாரும் வெளில வந்து பேசுறாங்க அதை பத்தி. எனக்கு வந்து இதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன், அதனால நான் வந்துக்கிறேன் அப்படி. பட் அப்போ உங்களை வந்து யாரும் புரிஞ்சிருக்க கூட மாட்டாங்கல்ல, இந்த டெசிஷன் இவங்க எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு உங்க மேல வந்து பாயிண்ட் பண்ணிருப்பாங்கல்ல. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பட் இப்ப வந்து வெளியே பேசுறாங்களே, மீடியா நிறைய வந்ததுனால என்ன நடந்துச்சு உள்ள அதெல்லாம் வந்து வெளியே பேசுறாங்க. எங்களுக்கு வந்து பேச முடியாத நிலைமை. பட் ஏன்னு கூட புரிஞ்சுக்கவே முடியல, எதுக்கு இது கேட்குறாங்க, எதனாலன்னு கூட தெரியல. பட் எல்லாம் நன்மைக்கு. என்ன வந்து ஒரு சிங்கப்பெண்ணா மாத்தினது டிவோர்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். பசங்களை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஐ திங்க் வந்து நீங்க வந்து அவங்கள வந்து அப்படியே உங்க கூடயே அப்படி பொத்தி பொத்தி வச்சிருக்கீங்க. அது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே தெரியும். அவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு? ஐயோ, அவங்க தான் பெரிய ஸ்டாபன். நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து படிக்கணும் பிள்ளைங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி அவங்கள நல்ல குட் சில்ட்ரனா வளர்க்கணும் ரொம்ப ஆசை. ஏன்னா நீங்க வந்து நீங்க வளர்க்குறீங்க இல்லையா? அண்ட் மோர் ஓவர் ஈஸியா சொல்லிடுவாங்க, சினிமாக்காரி தானே என் பிள்ளைங்களை கெடுத்துட்டான்னு சொல்லிடக்கூடாதுல யாரும். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா, நோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன். சினிமா கிடையாது யாருமே. பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வச்சு ரெஸ்ட்ரிக்ஷனோட நல்லபடியா ஏர்லி as பாசிபிள் கல்யாணம் பண்ணி அவங்களை செட்டில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஜாகைய அதுக்கப்புறம் உங்க லைஃப் வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படினே சொல்லலாம். அதுதான் ட்ரூ. சூப்பர். சோ ரெண்டு அழகான குழந்தைங்க, ட்வின்ஸ் இல்லையா? ஆமா, ட்வின்ஸ். சோ ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமா, சூப்பர். எங்க அண்ணாலாம் வந்து சொல்லுவான், என்னடி பண்ணுவேன் சமையல், 1 கிலோ எண்ணெயை வந்து 1 மாசம் வச்சிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் வந்து 1 கிலோ எண்ணெய் வந்து 1 வாரம் கூட தாங்க மாட்டேங்குது அப்படின்னுவாங்க. சரி, இப்ப நீங்க வந்து இப்போ குக் பண்றீங்க, பட் நீங்க ஹீரோயினா இருக்கிற அந்த டைம்ல எப்படி குக் பண்ணீங்க? இல்ல, குக்கிங்கே தெரியாதுங்க. அப்படியா? எனக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் என் பிள்ளைங்களுக்காக தான் குக் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமா தெரியாது? எதுவுமே தெரியாது. கேஸ் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா கூட எனக்கு பத்த வைக்க தெரியாது. எனக்கு தெரியாது. எப்படி கத்துக்கிட்டீங்க அப்புறம்? அவங்க வந்து நீங்க என்ன கொடுத்தாலும் பிரெட்டையே 3 வேளை சாப்பிடுவோம். பிரெட்டையே 3 வேளை 3 விதமா கட் பண்ணி கொடுத்தா வா சூப்பர்ன்னுவாங்க. 4 நாள் பழைய சாதத்தை ஸ்பெஷலா ஒரு நாள் தாளிச்சு ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் போட்டு அப்படி கொடுத்தா சூப்பர்ன்னுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னுட்டு கத்துக்கிட்டேன். சரி, இப்போ நீங்க அவங்கள கூட்டு வந்துட்டீங்க. இப்போ ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டிக்காக என்ன பண்ணீங்க? ஏன்னா அதுவும் ஒரு நீங்க 2 பேரை வளர்க்குறீங்க அப்படின்னா லைக் ஹோல் ஹவுஸே உங்க மேலதான் இருக்கு இல்ல? ஹோல் ஹவுஸ்ல 3 பேர் தான், நாங்க 3 பேர் தான். அதான் வேறாலும் வீடு செலவு இருக்கு, அவங்களோட படிப்பு செலவு இருக்கு. சோ அப்போ அந்த ஃபைனான்சியல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? குழந்தைங்களையும் பாத்துக்கணும், நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். ஐ திங்க் இது கேட்கறவங்க வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ல போற விஷயம். எனக்கு என்னன்னா, நான் எது வேண்டாம்னு நினைச்சு ஒதுங்கினேனோ எனக்கு வந்து திருப்பி சினிமா உலகத்துல இருந்து, சின்ன திரை உலகத்துல இருந்து அப்படியே ஒரு புயல் மாதிரி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படா இவங்க பிரிஞ்சு வருவாங்க, இவங்களை திருப்பி நடிக்க கூப்பிடணுங்கிற மாதிரி.